இயேசு சிலுவையில் மொழிந்த 6வது வார்த்தை யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். உன்னிடம் கண்களை மூடுவோமா? நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி ராஜா. இப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் முடிந்த அந்த 6வது வார்த்தை தியானிப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா. ஆம் கர்த்தாவே, ஒரு தினாவே கொடுங்கப்பா. அது என்ன மனித நீங்கள் வல்லமையே வெளிப்படுங்க. துதிக நம்ம எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாம் தெரிஞ்சு நல்ல பிதாவே, ஆமென். யோவான் 19:30 6வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த முடிந்தது, இட்ஸ் ஃபினிஷ்ட். பிதாவின் சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றி மனிதகுமாரனாக 33 ஆண்டுகள் வாழ்ந்து நியாயப்பிரமாணத்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து இந்த மனுக்குலத்தை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்டுக்கொள்வதற்காக இந்த பரிசுத்தமுள்ள இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தி பிதாவாகிய தேவன் இந்த மனுக்குலத்தை மீட்பதற்கு எதையெல்லாம் திட்டமிட்டாரோ எல்லாவற்றையும் சரிவர செய்து முடித்து கடைசியாக முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை பிதாவின் கையிலே அவர் ஒப்படைக்கிறார். ஆம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக எதையெல்லாம் செய்து முடித்தார் என்பது குறித்தும் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்ததை நாம் சுயந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் கற்றுக்கொள்ள ஆவியானவர் உதவி செய்வாராக. முதலாவதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக என்ன செய்து முடித்தார்? பாவங்களிலிருந்து மீட்பு. 1 பேதுரு 1:19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த அந்த வீணான நடத்தை நிமித்தம் அழிவுள்ள வஸ்துக்களாய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று இங்கே பேதுரு தன்னுடைய நிருபத்திலே கூறுகிறான். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான் எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, பிதாவாகிய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா! இது அசைக்க முடியாத ஒரு ஃபேக்ட். இதை தான் அவர் செய்து முடிக்கிறார். பிதாவின் கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதுதான் 2 கொரிந்தியர் 5:21 நாம் பார்க்கிறோம். நாம் அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை, நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தேவன் பாவமாக்கினார். ஹல்லேலூயா! பாவம் அறியாத தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக அங்கே பாவமாக்கிற காரியத்தை அங்கே செய்து முடித்தார். அடுத்ததாக சாபத்திலிருந்து மீட்பு. நாம் எப்பொழுதெல்லாம் நாம் பாவம் செய்கிறோமோ, நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கலாம், நாம் செய்து கொண்டிருக்கலாம், நம்முடைய பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கலாம், எப்பொழுதெல்லாம் அந்த பாவம் நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அதற்கு அந்த சத்ருவானவன் அங்கே ஒரு இன்விடேஷன்ஸை நமக்கு அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வைத்து அவனுடைய காலத்திலே அந்த சாபங்கள் எல்லாவற்றின் அதை நம்மேலே கொண்டு வந்து திணிக்கிறதை பார்க்கிறோம். இதைத்தான் அங்கே கல்வாரி சிலுவையிலே அவர் முறித்தார். நியாயப்பிரமாணத்தை நாம் எப்பொழுதெல்லாம் மீறுகிறோமோ அது சாபமாக மாறுகிறது. அதை தான் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியருக்கு எழுதும்போது கலாத்தியர் 3:13 வர சொல்கிறார், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று இருக்கபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எவ்வளோ பெரிய சாபங்கள் நம்ம வந்த எல்லா சாபத்தையும் அங்கே கிறிஸ்துவின் மேலே அங்கே பிதாவாகிய தேவன் சுமத்தினார், சாபமாக்கினார். அவர் எவ்வாறு தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பாவமாக்கினாரோ அதே போல் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சாபமாக்கினார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஏன்?
Why he did this? கலாத்தியர் 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு அவ்வளோ பெரிய அன்பு. நாம் பாவிகளாக இருந்தோம், நாம் துரோகிகளாக இருந்தோம், நாம் சத்துருக்களாக இருந்தோம். ஆனாலும் அவருடைய அன்பு அவ்வளோ பெரிய அன்பு இருந்தபடினால் எல்லாவற்றையும் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக அவர் கொடுத்தார். மறந்து போக வேண்டாம். அடுத்ததாக மனித குலத்தை நியாய பிரமாணத்திலிருந்து அவர் மீட்டு கொண்டார். He redeemed the mankind from the clutches of the law. எபிரேயர் 9:15-16-17. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவர் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லை. நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நம்முடைய ப்ராப்பர்ட்டிஸ், நம்முடைய சொத்துகள் எல்லாவற்றையும் நாம் வில்லில் எழுதி வைக்கிறோம். சாசனம் என்னுடைய காலத்துக்கு பிறகு என்னுடைய மனைவிக்கோ இல்லை என்னுடைய பிள்ளைகளுக்கோ இந்த பெர்சன்டேஜ் படி நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் எழுதி வைக்கிறேன். திஸ் வில் இஸ் நாட் எஃபெக்டிவ் வென் ஐ எம் லிவிங் திஸ் வேர்ல்டு. நான் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அந்த வில்லுக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது. நோபடி கேன் கிளைம். என்னை உற்றா உறவினர்கள் யார் பேரெலாம் அதில் இருக்குதோ யாரும் கிளைம் பண்ண முடியாது. என்னுடைய மரணத்திற்கு பிறகு தான் அதற்கு எஃபெக்ட். அதுதான் இங்கே தேவன் செய்கிறார். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலனில்லையே. இங்கே கல்வாரி சிலுவிலை பிதாவாகிய தேவன் எழுதி கொடுத்த அந்த நியாய பிரமாணத்தை, அந்த வில்லை, அந்த நியாய பிரமாணத்தை அங்கே உடைக்கிறார். எப்படி தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே அவர் அங்கே முடித்து அதனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். ரோமர் 8:3-4 பார்க்கிறோம். அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சப்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்திலே நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். மேலும் சொல்கிறார் ரோமர் 10:4, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்து அதை நிறைவேற்றி அதை முடிக்கிறார். முடித்துவிட்டு பாவிலாகிய நம்மை பிதாவோடைய தேவனோடு இணைப்பதற்காக அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றி முடிக்கிறார். ஆகையால் தான் அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து மனித குலத்தை அவர் இந்த பிடியிலிருந்தே எடுத்துவிட்டார். இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டால் ரோமர் 3:20-24 பார்க்கிறேன். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனை இச்சியாதிருப்பாய் எல்லாம் நீங்கள் செய்தாலோ நீங்கள் நீதிமான் இல்லை தேவனுக்கு முன்பாக. மறந்து போகாதீர்கள். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தில் வருகிறது அப்படின்னால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமும் சாட்சி அளிக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஏன்? ஒய் காட் டிட் திஸ்? ரோமர் 3:25-26 தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும்
இயேசுவிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனை நீதிமானாக்கிறவனை விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக கிறிஸ்துவையே அவரையே அவர் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. இதை தான் அவர் கல்வாரி சிலுவையில் அங்கே செய்து முடித்தார். கொலைசர் 2:14-15 பார்க்கிறோம். நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த அந்த கையெழுத்தை குலைத்து அது நடைபெறாதபடி எடுத்து சிலுவையின் மேலே ஆணி அடித்து அதனுடைய துரத்துணைகள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு விலைநிகமான கோலமாக்கி அவர்கள் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. இந்த நீதி நியாயப்பிரமாணம் என்ற அந்த கிளச்சஸிலிருந்து நம்மளை விடுவித்தார். ஆகையால் நாம் இப்பொழுது பிதாவை கிட்டி சேர்கிறோம். தைரியமாக கிட்டி சேர்கிறோம். எப்படி? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் மூலமாக நாம் கிட்டி சேர்கிறோம். அந்த பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் தேவன் கிருபையாக நம்மை நேசித்தபடினால் கொடுத்தார். அவருடைய அன்பு அதனாலும் ஆழம் உயரம் நம்மால் அறிந்து கொள்ளவே முடியாது. அவ்வளோ பெரிய அன்பு, எதையுமே எதிர்பார்க்காத அன்பு. தாகாப்பு அன்புக்கு ஈடுணையாக ஒன்றுமே இல்லை. அடுத்ததாக தேவன் நம் அனைவரின் அக்கிரமத்தையும் இயேசுவின் மீது சுமத்தினார். இயேசுவின் காயங்களால் நாம் இன்றும் குணமடைகிறோம். இயேசு 53:6. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேலே விலப்பணினார். நம்முடைய அனைவரின் அக்கிரமத்தையும் பெற்ற பிறகு இயேசு சிலுவையிலே நமக்காக என்ன செய்தார்? இயேசு 53:4-5. முதலாவது 6வது வசனத்தை வாசிங்களா, அப்புறம் 4-5. மெய்யாவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய வீடுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கறைகள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கிரை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புலால் நாம் குணமாகிறோம். நாம் இதை விசுவாசித்தோம் என்றால் எவ்வளோ பெரிய வியாதியில் நாம் இருந்தாலும் நாம் அவருடைய தழும்புலால் இன்றும் 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 குணமாகி கொண்டே இருக்கிறோம். மறந்து போகாதீர்கள். வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு 53:5. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் நீங்கள் விசுவாசித்தீர்களானால், நீங்கள் விசுவாசித்து இந்த வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்தீர்களானால் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் உங்களுக்கு சுகம் நிச்சயம். ஏனென்றால் நம் அக்கிரமங்களுக்காக அவர் எல்லாம் அடிக்கப்பட்டார், மீறுதலுக்காக நொறுக்கப்பட்டார். எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவை செய்து முடித்தார். எல்லா வியாதிகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். சங்கீதக்காரன் சொல்கிறான், அவருடைய முதுகை படைசாலையில் உழுது போல ஆழமாக உழுதார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அவ்வளவு ஆழமாக உழப்பட்ட அவருடைய முதுகிலே ஏற்படுத்தப்பட்ட அந்த தழும்புகளால் நாம் இன்றும் 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 குணமாகிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு தூரம் விசுவாசிக்கிறீர்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு விடுதலை. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இன்றும் அவர் விடுவிக்கிற தேவனாக, ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். மறந்து போக வேண்டாம். அடுத்ததாக நம்மோடு இயேசு கிறிஸ்துவில் தேவன் நம்மை தம்மோடு அவர் ஒப்புரவாக்கிறார். How God reconciled us with himself in Jesus Christ. கொலோசியர் 1:19-21. Colossians chapter 1 verses 19-21. சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ள யாவையும் அவர் கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு தேவனுக்கு பிரியமாயிற்று. 21ஆம் வசனம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரையினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு தேவனுக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில், கிறிஸ்துவனுடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். முன்னால் நாம் அந்நியராக இருந்தோம், துர்க்கிரையாக இருந்தோம், சத்துருக்களாக இருந்தோம், துரோகிகளாக இருந்தோம், நம்ம இஷ்டப்படி வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட நம்மை பரிசுத்தராகவும் குற்றமற்றவராகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படியாக கிறிஸ்துவனுடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த அந்த மரணத்தினாலே நம்மை ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. இது ஒப்புரவாக்குவதிலே how Jesus helped God to do this. எவ்வாறு
இயேசு தேவனுக்கு உதவினார் என்பதை இன்னும் பார்க்க வேண்டுமென்றால் ஆழமாக எபேசியர் 2:11-16 எடுத்து வைத்துக்கொள்ளலாம். எபேசியன்ஸ் சாப்டர் 2 verses 11 to 16. ஆனபடினாலே முன்னே மாம்சத்தின்படி பிரஜாதியாக இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்தசேனமுடையவர்களாய் விருத்தசேனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தை உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாக இருந்தவர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். கிறிஸ்துவின் இரத்தம் இதை எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறது. எப்படி எனில் அவரே கிறிஸ்துவே நம்முடைய சமாதானக்காரனராகி இரு திறத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையிலே கொன்று அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. இந்த ஆழ்ந்த சத்தியத்தை நீங்கள் தியானியுங்கள். டைம் கிடைக்கும்போது தியானியுங்கள். கிறிஸ்து நமக்காக ஒப்புரவாக்கு நம்மை பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காக அவர் என்ன செய்து முடித்தார் என்பதை சற்று தியானியுங்கள். ஆனார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் இப்படியானார். இந்த மரணத்தின் பயத்திலிருந்து நம்மை மீட்டு விட்டார். ஆகையால் கவலைப்படாதீர்கள். நமக்கு நித்திய ஜீவனுக்கு போவதற்கான வழிதான் இந்த மரணம். இந்த மரண பயத்திலிருந்து நம்மை ஏற்கனவே மீட்டு விட்டார். ஏனென்றால் மரணத்தை வென்றவர். ஆதியாகமம் 3:17 பார்க்கிறோம்லவா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவன் குதிங்காலை நசுக்குவாய் என்ற வசனத்தை கல்வாரி சிலுவையிலே அங்கு செய்து முடித்தார். அடுத்ததாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம் விலையேறப்பட்ட இரத்தத்தால் நம்மோடு ஒரு புதிய உடன்படிக்கை அவர் செய்தார். எபிரேயர் 9:15 முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். இதுதான் 1 கொரிந்தியர் 11:23-25 நாம் பார்க்கிறோம் அல்லவா. அங்கே சீஷர்களோடு இந்த மரணத்துக்கு முன்பதாக அந்த பெரிய கட்டளை வியாழனிலே அவர் செய்து முடிக்கிறதை நாம் பார்த்தோம். நேற்றைய தினத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இதை நினைவு கொடுப்பதை செய்யுங்கள் என்றால், போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கொடுப்பதை செய்யுங்கள் என்று அந்த புதிய உடன்படிக்கையை அவர் செய்து காண்பித்து விட்டு கடந்து சென்றார். அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் அந்த புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, மறந்து போக வேண்டாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சரீரத்தின் படினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். நாம் வாசிக்க கேட்ட பாதியில் பார்த்தோம்லோ, எபிரேயர் 10:10 இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய சொந்த சரீரத்தை அவர் பலியிட்டு இந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார், கிருபையாக இலவசமாக, மறந்து போக வேண்டாம். அடுத்ததாக கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 1 கொரிந்தியர் 15:22-20 பார்க்குறோம். கிறிஸ்துவோ மரித்தொழுந்திலிருந்து நித்திரையடைந்தவர்களின் முதல் பலனானவர். மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் எல்லாருக்கும் அந்த உயிர்ப்பிக்கிற அந்த கிருபையை நாம் கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக கிறிஸ்து ஐஸ்வர்ய உள்ளவராக இருந்தோம், அவருடைய அர்த்தத்தினாலே ஐஸ்வர்யமாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானார். அதுதான் 2 கொரிந்தியர் 8:9 பரிசுத்த பவுல் சொல்கிறார். நம்மை ஐஸ்வர்யமாக்குவதற்காக அங்கே தரித்திரராக கல்வாசலிலே தொங்கினார். அதேபோல் நாம் தேவனுடைய மகிமையை பெறுவதற்காக எல்லா விதமான அவமானங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டவராக அங்கே தொங்குகிறார். இவ்வளவுதையும் செய்து முடிந்தது என்று அவர் சொல்லி அந்த ஜீவனை அங்கே பிதாவின் கையில் ஒப்புக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கல்வாரி சிலுவை செய்து முடித்து நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும்? விசுவாசியுங்கள், பிலீவ், நம்புங்கள், விசுவாசியுங்கள். நமக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை செய்து முடித்த ஒவ்வொன்றையும் விசுவாசியுங்கள், அது கிளைம் பண்ணுங்கள். எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு அது உரித்தாகும்.
எதுவும் விடப்படவில்லை, மேலும் எதுவும் சேர்க்கப்பட வேண்டிய அவசியமில்லை. நத்திங் ஹாஸ் பீன் லெஃப்ட் அவுட் ஆர் எனிதிங் நீட்ஸ் டு பி ஆடட். நோ, இஸ் பெர்ஃபெக்டாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு ஐடியல் மேனாக, ஒரு பெர்ஃபெக்ட் மேனாக தன்னுடைய ஜீவனை அங்கே பிதாவின் கையில் கொடுக்கிறார். ஆகையால் தான் பிதாவாகிய தேவன் அந்த ஐடியல், அந்த ஜீவ பலியை முகர்ந்து பார்த்து 3ஆம் நாள் உயிரோடு கூட அவரை எழுப்புகிறார். எழுப்பி வானத்திலும் பூமியில் கீழே உள்ள எல்லா நாமங்களுக்கும் மேலான ஒரு நாமத்தை கொடுத்து வலது பாசத்தை உட்கார வைத்திருக்கிறார். அவர் இன்று நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். மறந்து போக வேண்டாம், கண்களை மூடுவோமா? பிதாவே, மனுக்குலத்தை மீட்கிற அந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது திட்டத்தின் ஒவ்வொரு பகுதியும், எல்லா பகுதிகளையும் கர்த்தாவே நீங்கள் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கல்வாரி சிலுவையை செய்து முடித்தீங்கப்பா. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உமக்கு மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி உங்கள் சித்தத்தை நிறைவேற்றி எல்லாவற்றையும் செய்து முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்து அப்பா உங்களுடைய கரத்திலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தாங்கப்பா. அதை உணர்ந்தவளாக வாழ கிருபை தாங்கப்பா. இந்த பூமியில் வாழ்கிற நாங்களும் கர்த்தாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வரும் வரையிலும் கர்த்தாவே எங்களுக்காக செய்து முடித்த ஒவ்வொன்றையும் கர்த்தாவே நாங்கள் விசுவாசித்து நாங்கள் சுதரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே எத்தனையோ முறைகள் கர்த்தாவே நாங்கள் வலிவி விழுகிறோம்ப்பா. ஆனாலும் கர்த்தாவே கிருபையாக கர்த்தாவே எங்களை மீண்டும் தூக்கி எடுத்து நிறுத்துகிறீங்கப்பா. இந்த ஆண்டிலும் கர்த்தாவே மீண்டும் ஒரு முறை கர்த்தாவே சிலுவையில் நீங்கள் செய்து முடித்ததை தியானிக்கிற கிருபை கொடுத்தீங்கப்பா. தொடர்ந்து அதன்படி வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. ஆவியானவரை எங்களுக்கு உதவி செய்யுங்க. துதிக்க நம்ம எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.